வேறொரு நடிகையோடு இருக்கிறார், அது கைவிட மறுக்கிறார், அந்த நடிகையோடு வெளிநாடு போகிறார், அந்த நடிகை அதை எடுத்து ஃபோட்டோ போடுறாங்க சோஷியல் மீடியாவில். அது எனக்கும் என் குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் பெருசாக மன உளைச்சலை கொடுக்குது. எல்லாருமே பொன்னாடி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இல்லை அப்போ என்னை திட்டினா எல்லாரும் வந்து என்னை திட்டினா எல்லாருமே தமிழ்நாட்டை திட்டின மாதிரி. ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கே பிரச்சனை, என்னை தொட்டு பரவாயில்ல தமிழ்நாடே கூட வரும் அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டு போயிட்டாப்புல. அந்த ஆட்கள்லாம் இன்னைக்கு வந்து எப்படி நீங்கள் பர்சனல் மேட்டரில் பேசலாம், விஜயண்ணாவுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் எப்படின்னா பேசலாம் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இதே நீங்களே எப்படா திருந்துனீங்க? கிசு கிசு பேசியிருந்தா நீங்கள் அவரோட கேரக்டரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கிறாரு. வாழ்நாள் நம்பி ஏமாந்துருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு தவறான நபர்கள் அதிகாரம் போயிடக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டமிட்டே ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அவர் கூட வேலை பார்த்த மேனேஜர் கடுமையான கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு, மண்டலத்தில் நிர்வாகிகள் கடுமையான கம்ப்ளைண்ட் வைக்கிறார். கடைசியில் தாலி கட்டிய மனைவி அவர் மேல் கடுமையான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஒட்டுமொத்தமாக இவர் கேரக்டர் சந்தேகத்திற்குரிய ஒரு கேரக்டராக இருக்கு. விஜய் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சினிமா இல்யூஷன்ஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரியல் லைஃபுக்கு வாங்க. நீங்கள் சினிமாவில் பார்த்துட்டு அவங்க விஜய் நான் கொண்டாடுறீங்க, கூட வாழ்ந்தவங்க காரியத்தை கூட்டி போகிறாங்க. விஜய் அரசியலை எதிர்ப்பதற்கு காரணம் விஜய் ஒரு படுபாதக செயலை செய்வதற்காக துணை போய் கொண்டிருக்கிறார் பாஜகவுக்கு. பாஜகவினுடைய அடிமையாக இருக்கிறார், வீட்டியமாக இருக்கிறாரு. பாஜக தமிழ்நாட்டில் வர்றதுக்காக வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். நான் விஜய் கிறிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஒரு பரபரப்பான விஷயத்தை பற்றி பரபரப்பாக பேசுகிறதுக்காக ஜுபேர் சார் வந்திருக்காரு. ஸோ வெல்கம் பண்ணலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். நம்ம எக்ஸ்க்ளூசிவ் சேனலில் லைக் சினிமா ஓரியன்டாக எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம், நீங்களும் நானுமே நிறைய டிபேட்ஸில் உட்காந்துருக்கோம். ஆனால் இப்போ ஹார்ட் ஆஃப் த நியூஸாக போயிட்டு இருக்கிறது என்னன்னு உங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ விஜய் சங்கீதா அவங்களோட டிவோர்ஸ் கேஸ், இது எப்படி என்ன எடுத்துகிட்டு போகிறதுன்னு எனக்கும் தெரியல சார். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு சங்கீதா அவர்கள் கோர்ட்டில் வந்து அந்த நோட்டீஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் தகவல் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு வந்து தகவல் ஒரு சில இல்லை, அவங்க கொடுத்த அந்த அப்ளிகேஷன் அந்த இதை பொறுத்த பார்க்குறப்ப நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கேன். அவர் வேறொரு நடிகையோட அஃபேர் இருக்குது, அதனால் வந்து நாங்கள் வந்து டிவோர்ஸ் கேட்குறோம், எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வேணும், ஜீவனாம்சம் வேணும், எனக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் வந்து அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அதாவது இன்டர்னலாகவும் ஆர்கனாகவும், அதாவது உடல் ரீதியாக மன ரீதியாகவும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நிறையா சொல்லி எனக்கு வந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு ஒரு செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க பதில் அனுப்புவாங்க. அதில் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன குற்றச்சாட்டுகள்னால், வந்து வேறொரு நடிகையோடு இருக்கிறார், அது கைவிட மறுக்கிறார், அந்த நடிகையோடு வெளிநாடு போகிறார், அந்த நடிகை அதை எடுத்து ஃபோட்டோ போடுறாங்க சோஷியல் மீடியாவில். அது எனக்கும் என் குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் பெருசாக மன உளைச்சலை கொடுக்குது. ரெண்டாவது, என்னை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாரு, வெளியில் போகக்கூடாது, செலவுக்கு பணம் கொடுக்குறதில்ல அப்படின்ற மாதிரி நிறையா குற்றச்சாட்டுகளை வரிசை அடிக்கிட்டே போகிறாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவர் இதாக மென்டலி அவர் வந்து ஒரு ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறையா குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைக்கிறாங்க. ஓகே, இது அவர் தரப்புலேருந்து இனி பதில் சொன்னால் தான் தெரியும். இது அவங்க 2 பேருக்குள்ள விஷயம். இது பர்சனல் மேட்ரு, இதை பேசலாமா அப்படின்னா, பர்சனல் மேட்ரு சினிமா நடிகையாக இருந்தால் விட்டுடலாம். இது அரசியல் களத்துக்கு வந்த பிறகு நான் தான் தூய சக்தி, தமிழ்நாட்டில் நான் தான் மாற்ற போகிறேன், தமிழ்நாட்டில் என்னை திட்டினா எல்லாரும் திட்டின மாதிரி இப்படிலாம் பேசிவிட்டார். இப்போ எல்லாருமே பொன்னாடி போட்டு அடிச்சுட்டா இருக்காங்க. இல்லை, அப்போ என்னை திட்டினா எல்லாரும் வந்து என்னை திட்டினா எல்லாருமே தமிழ்நாட்டை திட்டின மாதிரி. ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கே பிரச்சனை, என்னை தொட்டு பரவாயில்ல தமிழ்நாடே கூட வரும் அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டு போயிட்டாப்புல. இந்த மேட்ரு வந்தோடனே 2 ஜாயின் பண்ணி போட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட நேற்று நைட்டு இருந்து ஐடிவிங்க விஜயினுடைய ஆதரவாளர் ஐடிவிங்களை இறக்கி விட்டு சங்கீதாவே கடுமையான விமர்சனங்கள், சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் போட்டு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆதரவு வாயின்ஸ் சில பேர் இருப்பாங்க, அவங்க வேறு இறங்கிட்டாங்க நைட்டு இருந்து. அவங்கெல்லாம் பார்த்தா நடிகை வீட்டில் நாய்க்குட்டி இருந்தால் கூட வீடியோ போடுவாங்க. கண்டிப்பாக அந்த ஆட்கள்லாம் இன்றைக்கி வந்து எப்படி நீங்கள் பர்சனல் மேட்டரில் பேசலாம், விஜயண்ணாவுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் எப்படின்னா பேசலாம் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சானுங்க. ஓகே, இதே நீங்களே எப்படா திருந்துனீங்க? கிசு கிசு பேசியிருந்தா நீங்கள் இருக்குல்ல. ஆமாம், இதே ஆர்த்தி ஜெயம் ரவி பிரச்சனைக்கு என்ன பண்ணீங்க? ஆர்த்தி பக்கம் நின்னாங்க, மொத்தமாக திரண்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு, ஒரு பெண்ணை இப்படி பண்ணலாமா, ஜெயம் ரவி அந்த நடிகையோட சுற்றுறாரு கும்பிடுனாங்க. அதே ஆள்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இந்த மேட்டரில்
பார்த்தீங்கன்னா வந்து பர்சனல் மேட்டருங்க இது. இந்த விஜயனா வந்து பழி வாங்குறாங்க. எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல அடிச்சா அங்கே வலிக்கும்னு விஜயனாவுக்கு நல்லா தெரியுது. எந்த இடத்துல அடிச்சாங்க, யார் அடிச்சாங்கன்னு தெரியல. அதான் சார், இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இந்த மாதிரி டிவோர்ஸ் கேசஸ் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நீங்களே வந்து மென்ஷன் பண்ணீங்க ஆர்த்தி ஜெயம் ரவி அவங்களோட கேசஸ் வந்துச்சு. அண்ட் இன்னும் நிறைய இருக்குது. சினிமா துறைன்னு எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் அப்போல்லாம் பெருசாக பேசப்படாத ஒரு விஷயம் இந்த டிவோர்ஸ் கேஸ். ஒரு நாள் 2 நாளில் ரொம்ப சட்டிலாக போயிட்டு இருந்த விஷயம் விஜயோட டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னு வரும்போது இவ்வளோ பெரிய ஒரு பேங் வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்? புதுசாக ஒரு வெறும் நடிகைகளாக இருந்தால் இந்த பிரச்சனை வந்து போயிருக்கோம். இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக வேறு இருக்கிறாரு. அரசியல் தேர்தலை சந்திக்க போகிறாரு. இந்த நேரத்தில் ஒரு பேச்சு வர்றப்ப கண்டிப்பாக அவருடைய கேரக்டர் மேலே ஒரு சந்தேகம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுதான் ஒரு பெரிய விவாதமாக போயிட்டுருக்கு. அவர் செஞ்சுருக்கலாமா, செய்யக்கூடாதா, ஏன் வந்து இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாங்க? தேர்தல் நேரத்தில் செஞ்சாங்கன்னா அப்போ அவங்களை யாரை தூண்டி விட்டுருக்குறாங்க. இதுக்கு பின்னாடி அவங்க அந்த கட்சி இருக்குது, இதுக்கு பின்னாடி அந்த சிவப்பு கலர் கட்சி இருக்குது, இதுக்குள்ள கருப்பு கலர் கட்சி இருக்குது, இதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு கதையை கட்டுறானுங்க. சங்கீதா ஒரு விஷயத்தை பர்பஸாக தெரிந்தே திட்டமிட்டே தான் செய்திருக்கிறார். தேர்தல் நேரத்தில் இதுபோல் ஒரு நபர் கையில் அதிகாரம் வந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தமிழ்நாட்டு மக்களுக்கு சங்கீதா கொடுத்துருக்குறாரு. ஏன் அவங்க தவிர்த்துக்கலாம் இல்லையா? இவ்வளோ 5 வருஷம் பொறுத்தவங்க வந்து இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு பண்ணியிருக்கலாம். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பண்ணியிருக்கலாம். இப்படி ஒரு தவறான நபராக இருக்கிறார். 27 வருடம் உடன் வாழ்ந்த தன் மனைவி விஜயை பற்றி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறாரு. அவருடைய கேரக்டரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கிறாரு. அதன் வாழ்நாள் நம்பி ஏமாந்துருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு தவறான நபர்களில் அதிகாரம் போயிடக்கூடாது. அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டமிட்டே ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் இவங்க இப்போ சொன்னாங்க, இப்போ ஏன் அவங்க தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க. இப்போ சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது என்னென்னா நவம்பர் மாதமே வந்து இது சம்மந்தமான கேஸ் வந்து இப்போ பேசியிருக்காங்க. 2 அட்வொகேட் டைப்பில் போகிறதுக்காக கேஸ் போடுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. 2 அட்வொகேட் டைப்பில் பேசியிருக்காங்க. 2 காமன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பேசியிருக்காங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை வச்சு பேசியிருக்காங்க. இது 5 வருஷமாக போயிட்டுருக்கு. ஒரு நாளில் இன்னைக்கு நாளைக்கு நேற்று காலையில் அவங்க வீட்டு விட்டு கிளம்பி போல 2021 5 வருஷமாக பிரச்சனை போயிட்டு இருக்கு. இடையில பேசியிருக்காங்க, சமாதான பேச்சு வச்சு நடந்திருக்கு. கோர்ட்டு மூலியமாக போகிறதுக்கு பேசியிருக்காங்க. 2 அட்வொகேட் பேசியிருக்கிறாங்க. அது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வெயிட் பண்ணேன், எப்படியாவது ஒரு மனம் தெரிஞ்சு வந்துடுவார்னு வெயிட் பண்ணேன், பட் வரலைங்கிற போது தான் இப்போ வேறு வழி இல்லாமல் நான் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கு. என்னை ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நடிகையினுடைய பேரையும் சொல்லுவேன். ஆமாம், அதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படின்னா விஜயினுடைய ஏற்கனவே விஜய் பற்றி நிறையா கேரக்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கூட வேலை பார்த்த ஆட்கள், கூட இருந்த ஆட்கள், நம்ம அவர் சொந்த தாய் மாமா எஸ்என் சுரேந்தர் கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். வடபழனியில் லிஃப்ட் கட்டு போயிட்டுருக்கார் 2 வீலரில். சொந்த தாய் மாமா. ஓகே. அதே மாதிரி கூட வேலை பார்த்த ஆட்கள் யாருமே பெருசாக எதுவும் பண்ணலைங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறோம், நம்மளும் பேசியிருக்கோம். அப்போ இன்றைக்கி அடுத்த தரப்பு தன்னோட மனைவி காதலிச்சு திருமணம் பண்ண தன் மனைவி 27 வருஷம் கழித்து வெளியில் வந்து அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா ஒட்டுமொத்தமாக யாருமே விஜய் நல்ல மனிதன் யாருமே சொல்லலையே. அவர் கூட பயணித்தவர்கள், வேலை பார்த்தவங்க, கட்டிய மனைவி, பெத்த புள்ள, யாருமே நல்ல மனுஷன் ஒரு ஆளை சொல்ல மாட்டேங்குதே. இது எல்லாத்துக்குமே திமுக தான் சரியா? அவர் கூட வேலை பார்த்த மேனேஜர் கடுமையான கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு. மண்டலத்தில் நிர்வாகிகள் கடுமையான கம்ப்ளைண்ட் வைக்கிறார். கடைசியில் தாலி கட்டிய மனைவி அவர் மேல் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இவர் கேரக்டர் சந்தேகத்துக்குரிய ஒரு கேரக்டராக இருக்குது. இவர் எப்படி தமிழ்நாட்டில் ஒரு தூய சக்தியாக இருப்பார்? கட்டிய மனைவி வீட்டில் போட்டு ரொம்ப மன ரீதியாக உடல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறாருன்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இவர் எப்படி தூய சக்தியாக இருப்பார்? இது என்ன சக்தினே தெரியலையே. அதுதான் சார். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ நாள் வந்து விஜய் அவர்களை பற்றி வந்த நியூஸ் சச் அ பொலைட் இந்த மாதிரியான தகவல்கள் தான் நாம் பார்த்துருக்கோம். கட்டமைக்கப்பட்ட செய்தி, அது கட்டமைக்கப்பட்ட செய்தி அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் ரியாலிட்டி. ஓகே, அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வந்துட்டு அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் செஞ்சதே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆமாம், இருந்துச்சு. இப்போ கலைஞர் 2 திருமணம் பண்ணிட்டாரு. 2 திருமணம் ஓப்பனாக வச்சுருந்தாரு. எந்த பெண்ணும் பாதிக்கப்பட்டார், கலைஞரால் நான் பாதிக்கப்பட்டேன்னு கோர்ட்டுக்கு போலையே. ஓகே, யாருமே யோக்கியம் கிடையாதுங்க. இதுவே நீங்களாக வச்சுக்கிட்டா யார் கேட்க போகிறா? இல்லாட்டி அவங்களுக்கு மியூச்சுவலாக நீங்கள் டிவோர்ஸ் வாங்கி தான் யார் கேட்க போகிறா? சங்கீதாவும் விஜயும் மியூச்சுவலாக பேசி டிவோர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் யார் கூட ஒன்றாலும் இருங்க, ஃப்ளைட்டில் போங்க, நாய்க்குட்டியை தூக்கி வச்சு கொஞ்சங்க, சார்ட்டர் ஃப்ளைட்டில் போங்க, கல்யாணத்துக்கு போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஓகே, யார் கேட்க போகிறா? இது இஷ்யூவே கிடையாது. அப்போ கட்டிய மனைவி ஒரு பெண், தன்னை நம்பி வந்த ஒரு பெண், தன் கணவனால் வந்து இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டிருக்காருன்னு கோர்ட்டுக்கு போய் நின்று அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற பிறகு தான்
இது இவ்வளோ பெரிய இப்போ யார் சினிமா நடிகராக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருக்கட்டும் அவன் யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறான். அதுக்கு எல்லாருக்கும் 100% ரைட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக விஜய்க்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. அவர் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால அது யார் விமர்சனத்துக்கு பேசவே கூடாது. ஆனால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு போய் நிற்கிறப்ப தான் அந்த பிரச்சனை வருது. இப்போ கலைஞருக்கு வரல, ஏன்னா கலைஞர் 2 குடும்பத்தையும் வச்சுருந்தார். ஒரு நாள் முதலமைச்சர் இருக்க லஞ்சுக்கு ஆலிவார் ரோட்டுக்கு போவார், ஒரு நாள் வந்து கோபாலமரம் வருவார். ரெண்டையும் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணி வச்சுருந்தாங்க. 2 குடும்பத்தையும் சரியாக பாதுகாத்தார். 2 குடும்பத்துக்கும் தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சார். எம்ஜிஆர் எடுத்துட்டீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பக்கம் ஜெயலலிதா, ஒரு பக்கம் ஜானகியம் 2 பேருமே இருந்தாலும் 2 குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே தெரியும், ஓப்பனாகவே எல்லாருக்கும் தெரியும். நம்ம 2 பேருமே ஏற்றுக்கொண்டு தானே வாழ்ந்தாங்க. யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலையே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலையே, கோர்ட்டுக்கு போலையே, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாரும் போய் நிற்கலையே. கரெக்ட். அது நின்னதுனால தான் இப்போ பிரச்சனை. அது நின்னது நார்மலைஸ் பண்ணுறதுக்கு தான் இவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்த நடிகரும் எந்த அரசியல்வாதி பண்ணலையா, அவர் பண்ணலையா, இவர் பண்ணலையா. பார்த்தீங்கன்னா 1977 கல்லாம் ஆரம்பிப்பாங்க, தோண்டுவாங்க. யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்க. ஓகே. 27 வருடம் வாழ்ந்த தன் மனைவி தன் கணவர் வந்து சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. தேர்தல் நேரத்தில் கொடுத்தா தான் ஒரு தேர்தலில் ஒரு அரசியலில் ஒரு செட்பேக் ஆகும்னு தெரிஞ்சே கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் கையை நம்பாதீங்க. இது தவறான ஆள், எனக்கு இந்த ஆள் கையில் அதிகாரம் போயிடக்கூடாது, அது நாட்டுக்கே ஆபத்து. தமிழ்நாட்டின் மீது அக்கறை உள்ள ஒரு பெண்ணை நான் சங்கீதாவை பார்க்குறேன். சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த பரப்புரை அது இந்த மாதிரியான ஃபுல் பிளஸ்டான பொலிட்டிக்கல் விஷயம்லாம் ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-250 நாளுக்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த குறுகிய காலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா கரூர் இஷ்யூ வந்துச்சு, அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ரைடு வந்துச்சு, அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனநாயகன் சென்சார் பிரச்சனை, இப்போ எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் பர்சனலாக ஒரு விஷயம் டிவோர்ஸ். ஸோ இவர் பண்ணது தப்பு இல்லைங்கிறத தாண்டி ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு பொலிட்டிக்கல்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனைகள் அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கே. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் பிரச்சனை இருக்கு. ஜெயலலிதாவுக்கு இல்லாத பிரச்சனையா? ஐயோ, அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா ஒரு நாள் ஃபுல்லாக பேச. அப்புறம் என்ன ஃபேஸ் பண்ணாங்களா இல்லையா? கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஸ்டார்டிங் ட்ரகல் இருக்கும். அதாவது எம்ஜிஆர் இறந்துறாரு. எம்ஜிஆர் இறந்தோன்னா எம்ஜிஆர் பாடி வந்து வச்சுருக்கிறாங்க ராஜாஜி ஹாலில். இவங்க வந்து அந்த எம்ஜிஆர் பாடியை பார்க்க போகிறாங்க, இவங்க வந்து தள்ளி விடுறாங்க, அடித்து தள்ளி விடுறாங்க. அவங்க கீழே விழுகிறாங்க. கீழே விழுந்தோடனே நீ எனக்கு அரசியலே வேண்டாம், இதோடு நான் வந்து பெங்களூரில் போய் செட்டில் ஆயிடுறேன், ஹைதராபாத்தில் போய் செட்டில் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்துறாங்க ஒரு மூலையில். பாடியை போய் பார்த்துட்டு அதோட சேர்ந்து வீட்டுக்கு போனவங்க தான். அதுக்கு பிறகு வீடு கொண்டு எழுந்து அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கலையா, அவங்க ஒப்பாரி வைக்கலையே, இனி எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லலையே. அமைதியாக இருந்து அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இல்லையா? கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணணும், ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் ஒரு பட்டியல் போடுவோம். முதல்ல கரூர் இஷ்யூ எடுத்துங்க. கரூர் சம்பவத்திற்கு அதுக்கு விசாரணை முடிஞ்சது பிறகு தெரியும் யாருடைய குற்றவாளின்னு. ஆனால் ஒரு சாமானியன் நம்ம பார்க்குறப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். ஒரு பெரும் க்ரௌடு நின்றுருக்கு, 7 மணி நேரம் தாமதமாக போயிருக்கீங்க. அந்த பிரச்சனைக்கு முதல் காரணம் தாமதம். ஆமாம், அது யார் ஏற்படுத்தப்பட்ட தாமதம்? விஜய் ஏற்படுத்தப்பட்ட தாமதம். ஏன் விஜய் ஏற்படுத்துறாரு? இந்த 7 மணி நேரம் ஒட்டுமொத்த மீடியாவும் அது மட்டுமே இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக 7 மணி நேரம் நம்மளுடைய இமேஜ் வந்து உயரும். எனக்காக எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், எத்தனை பேர் முதல்ல ஏறி நிற்கிறான், எத்தனை பேர் மரத்து மேலே ஏறி நிற்கிறான், எத்தனை பேர் டிரான்ஸ்ஃபர் மேலே நிற்கிறான், எத்தனை பேர் என்னென்ன கோமாளித்தனம் பண்ணுறான், எனக்காக பாருங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம், அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தீங்களா, நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த 7 மணி நேரம் திட்டமிட்டே தாமதமாக போனார். ஓகே, திட்டமிட்டே தாமதமாக போனதுனால தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு போலீஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே தடுக்கிறாங்க, இந்த இடத்துல பேசுங்க, அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது, இதுக்குள்ளே கார் போகிறப்ப நெரிசல் ஏற்படும். போலீஸ் தடுத்தும் உள்ளே போகிறாரு. இதெல்லாம் போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். ஓகே, இதெல்லாம் நம்ம அந்த சிபிஐ விசாரணை முடிவில் அது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறப்ப தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் கரூர் சம்பவத்திற்கு யார் காரணம் அப்படிங்கும்போது விஜய் தாமதமாக வந்தது ஒரு முதல் காரணம். அதுக்கு பிறகு விசாரணை சிபிஐ வந்ததுக்கு பிறகு அது தெரியும். ஓகே, அவர் 2வது ஜனநாயகன் படத்தை முடக்கி வச்சிருக்காங்கன்னா அதுவும் இவங்க சார்பில் தான் சில காரணங்கள் சொல்கிறாங்க. அதான் ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறதுங்கிறது ஒரு ஒரு நடைமுறை தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிவைசிங் போன உடனே கோர்ட்டுக்கு போகிறீங்க. 2 படம் ரிலீஸ் ஆகுது, 2 படம் சென்சாருக்கு போகுது. பராசக்தியும் ஜனநாயகனும். பராசக்தி அவர்கள் சித்தாந்தத்துக்கு எதிரான படம், இந்திய எதிர்ப்பு எதிரான படம். அதை உடனே நேரம் என்ன பண்ணுறாங்க, அவங்க ரிவைசிங் அனுப்புகிறாங்க. இவங்க ரிவைசிங் போகிறாங்க. இந்த படத்தை கட் பண்ணுவாங்க, கை வைப்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்க 5 வருஷம் வச்சுருக்காங்க. அந்த 5 வருஷனையும் கொண்டு போய் அங்கே கொடுக்குறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, வாங்கிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிவைசிங் அமிச்சோடனே கோர்ட்டுக்கு போகிறோம். இப்போ இது ஒரு அட்டானமஸ் பாடி, ஜுடிஷியல் அட்டானமஸ் பாடி. இந்த 2 பாடிக்குள்ளே ஒரு ஈகோ கிளாஷ் ஆகாதா? ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தனி நீதிபதி கொடுத்தது உடனே எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க. சுப்ரீம் கோர்ட் அங்கே வந்து தள்ளுபடி பண்ணுது, திருப்பி இங்கே வர்றீங்க. திருப்பி எங்கே போய் நிற்கிறீங்க? இப்போ மறுபடியும் ரிவைசிங்கில் போய் நிற்கிறீங்க. இது முதலே பண்ணியிருக்கோம் தானே. அப்போ யாருடைய குழப்பம் இது?
அரசியல் அழுத்தம் இருக்கும், அதை ஃபேஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு தெரியணும்ல. கண்டிப்பாக. அப்போ இந்த பிரச்சனைலாம் தன் மீது நிறைய பிரச்சனையை வச்சுக்கிட்டு மொத்தமாக என்னை முடக்குறாங்க, என்னை வந்து அமுக பார்க்குறாங்க, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்றத கேட்குறதெல்லாம் வந்து ஒரு காமெடியாக தான் இருக்குது. சார் இப்போ இவ்வளோ நடந்திருக்கு, இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த டிவோர்ஸ் கேஸ்க்கு விஜய் அவர்கள் என்ன ஒரு பதிலாக கொடுப்பாரா? இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கோர்ட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அவர் வந்தார் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் சைட்லேருந்து சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த சம்மன் 20ஆம் தேதி ஹியரிங் வரப்போகுது. ஒன்று அந்த சம்மனுக்கு ரிட்டர்ன் சம்மன் அனுப்பலாம், இல்லை அவருடைய அட்வொகேட் மூலியமாக பேசலாம். உடனே நான் 20ஆம் தேதி கோர்ட்டில் போய் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. அதுக்கிடையில் 2 அட்வொகேட்ஸ் தரப்பில் மியூச்சுவலாக பேசுகிறா இருந்தால் பேசி அந்த டிவோர்ஸை வித்ட்ரால் வாங்கிட்டு மியூச்சுவலாக பேசி முடிச்சதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. இது என்ன மாதிரியான முடிவை அவர் விஜய் எடுக்க போகிறாருங்கிறது தெரியல. ஆனால் விஜய் மீது வச்சிருக்க குற்றச்சாட்டுகள் மீது இப்போ சங்கீதா அவர்களே இந்த ஐடிவிக்கு இறக்கி விட்டு அவங்க பேசின விஷயத்தை பார்த்தா அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது அவங்க சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெரியல. அது சங்கீதா அவர்கள் இல்லை, இவங்க ஐடிவிங் தரப்பு சங்கீதா நைட் இருந்து அவங்கள வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பார்க்குறப்ப அந்த மாதிரி பார்க்குறாங்க. விஜய் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சினிமா இல்யூஷன்ஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரியல் லைஃபுக்கு வாங்க. நீங்கள் சினிமாவில் பார்த்துட்டு அவங்க விஜய் நான் கொண்டாடுறீங்க, கூட வாழ்ந்தவங்க காரி துப்பிட்டு போகிறாங்க. இதுதான் யதார்த்தம். உங்களுக்கு என்ன தெரியும் விஜய் பற்றி? கூட ஒர்க் பண்ண மேனேஜர்ஸ் தப்பாக சொல்கிறாரு, கூட வேலை பார்த்தா நான் பண்ணுற தலைவர் பேசுகிறாரு, கட்டிய பொண்டாட்டியே பேசுகிறாரு, எல்லாரும் சொன்னாலும் சரி அங்கே விஜய்னா தான் நல்லவர். அது சினிமாவில் பார்த்துருக்கீங்க, அது ரியலாக வாழ்ந்த பொண்டாட்டி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த இல்லூஷன்ஸ் பைத்தியத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே. கொஞ்சமாவது யோசிக்கவே மாட்டீங்களா? கூட 27 வருடம் தன்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு போச்சு. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு, திருமண வயதில் மகள் இருக்காங்க, திருமண வயதில் மகன் இருக்காங்க. இந்த வயசில் அவங்க வந்து இவ்வளோ ஓப்பனாக பேசணுன்ற அவசியம் என்ன இருக்கு? ஒரு கட்சி அழுத்தம் கொடுத்தாலும் அப்படி ஒரு கட்சி ஒரு குடும்பத்துக்குள்ளே போகிற அளவுக்கு அறிவிக்கா இருக்கீங்க. தன் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, இவருடைய முகத்திரையை கிழிக்கணும்னு அவங்க இறங்கி பேசியிருக்கிறாங்க. கண்டிப்பாக. தன் கூட மேனேஜராக இருந்தவர் பேசுகிறாரு, மன்ற தலைவர் பேசுகிறாரு, கட்டிய மனைவி யாராவது ஒருத்தர் சினிமா தரப்புலேருந்து ஜனநாயகன் படத்தை முடக்கிறதுக்கு விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்கிறாங்களா? இல்லை விஜய் சம்மந்தப்பட்ட குடும்ப சம்மந்தமாக இது வரைக்கும் ஆதரவாக பேசியிருக்காங்களா? இல்லை. விஜயனுடைய அரசியல் ஏற்றுக்கு யாராவது வந்திருக்காங்களா விஜயை பற்றி? சினிமாவில் இருந்து எம்ஜிஆர் வந்தப்போ சினிமாவில் இருந்து நிறைய பேர் எம்ஜிஆருக்கு ஆதரவு வந்தாங்க. விஜய்க்கு ஒருத்தர் சொல்லுங்க, தாடி பாலாஜி வந்தார், அவரும் திரும்பி போயிட்டார். அப்போ விஜயினுடைய கேரக்டர் கூட இருந்த ஆட்களுக்கு தெரியும் இவர் சரியில்லாத ஒரு நபர் அப்படின்னு. நீங்கள் ஒருத்தவங்களா வெளியே வந்து சொல்லிட்டு ஒன்றும் நாங்கள் நம்ப மாட்டோம், இவர் தூய சக்தி தான், இவர் தமிழ்நாட்டை மாற்ற போகிறாரு அப்படின்னு இவங்களாம் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டில் தனியாக தான் இருக்கிறாங்க. இவர் எத்தனை நாள் தனியாக இருக்கார், ஏன் இருக்கிறாரு, என்னங்கிறது ஒன்றும் புரியல. நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் வந்த பிறகு நிறையா குற்றச்சாட்டு. ஒரு குரூப்பின் பிடியில் இருக்கார் விஜய். ஓகே. அந்த குரூப்பில் வந்து விஜய் காப்பாற்ற வேண்டியது. அப்பா பார்க்க முடியல, அம்மா பார்க்க முடியல, மனைவி கூட இல்லை, மகள் கூட இல்லை, ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பினுடைய கட்டுப்பாட்டில் விஜய் இருக்கிறாரு. அதில் ஒருத்தருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் கட்சி ஆரம்பித்தார் அப்படிங்கிற மாதிரி நிறையா தகவல் சொல்கிறாங்க. ஓகே. அதெல்லாம் உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் அங்கேருந்து கூட இருந்த ஆட்கள் சொல்கிற தகவல். ஸோ நடக்கிற சம்பவங்களும் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான். யாராவது ஒருத்தர் விஜய் பற்றி ஏன் பேசியிருக்கீங்கன்னா, அவர் கூட இருந்தவர்கள், கூட வாழ்ந்தவர்கள், உறவு, படத்தில் நடித்தவங்க, டேரக்டர் யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்க இது வரைக்கும்? சரி, இப்போ வரைக்கும் எதுவும் வெளியே வரல. எந்த பிரச்சனைக்குமே யாராவது குரல் கொடுத்துருக்காங்களா? இல்லை. அப்போனா அவங்களுக்கு தெரியும் விஜயனுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு. அப்படி கூட இருந்த ஆட்கள், சினிமா ஆட்கள் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. திரையில் பார்த்துட்டு விஜய் நான் அண்ணனா இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், ஏன் தேவைப்பட்ட பொண்டாட்டியாக இருப்பேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு பைத்தியகாரத்தனம். ஒன்றும் வந்து நம்ம தமிழ்நாடு படித்த மாநிலம், முன்னேறிய மாநிலம், ஒரு அரசியல் தலைவரை நீங்கள் எந்த அளவுகோலில் தேர்ந்தெடுப்பீங்க? ஒன்று அவர் ஏதாவது போராட்ட காலத்தில் இருக்கார், ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறாரு, ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து அதுக்காக அவர் போராடிட்டு இருக்காரு, அவர் பின்னாடி நிற்போம். மதுவிலக்காக ஒருத்தர் உண்ணாவிரத்தை இறந்து போனார் ஒருத்தர், சசி பெருமாள்னு, அவர் பக்கம் போய் நின்றுருந்தீங்கன்னா அவங்கள அவங்க செலக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் அனாதை பெண்களை கிட்டத்தட்ட 10 வருஷமாக தூக்கி அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வாலண்டியர்ஸு, அவங்களுக்கு பக்கம் போய் நீங்கள் நின்று இருந்தீங்கன்னா உங்களை நம்ம வரவேற்கலாம். சினிமாவில் ஒருத்தன் வில்லன்ட்டு இருந்து ஹீரோவை காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு நகை நீங்கள் ஓட்டு போட போகிறோம் நிற்கிறீங்கன்னா உங்களை நம்ம பார்த்து என்ன சொல்கிறது? தமிழ்நாட்டை பார்த்து எவ்வளோ எல்லாம் மற்ற மாநிலங்களுக்கு பார்த்து காரி துப்பிடுவது. ஏதாவது ஒரு புரட்சி செஞ்சுருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பாடுபட்டுருக்கிறாரு, தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காரு, களத்தில் இருக்கிறாரு, அவருக்காக நாங்கள் எங்கள் உயிரை கூட கொடுப்போம், பின்னாடி போய் நிற்போம். மொழிப்போருக்காக உயிர் தியாகம் செஞ்ச மாநிலங்க தமிழ்நாடு. ஆமாம். ஒரு சினிமா நடிகர் பின்னாடி போய் நின்றுட்டு இருக்கீங்க. அது அந்த ஆள் மேலே வரக்கூடிய குற்றச்சாட்டுகளும் தப்பான குற்றச்சாட்டாக இருக்குது.
அப்படி வந்து நாங்கள் போய் நிற்போம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அது? படித்த மாநிலம், பண்பட்ட மாநிலம், மூத்த மொழி, முன்னோர் மொழி, பழமையான நாங்கள் நாகரிகத்தில் வாழ்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு சினிமா நடிகர் ஒரு ரீலில் பண்ணதான் ரியலில் பண்ணிடுவார்னு நம்பி போய் நிற்கிறோம்னா ஒரு தலைமுறை அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம்? அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம்? தமிழ்நாடு கிட்டத்தட்ட 50 வருஷத்தில் எல்லா வகையிலும் முன்னேறிய மாநிலமாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. இவர் கையில் கொடுத்துட்டு போய் என்ன பண்ணுவீங்க? இவரால் ஜெயிக்கவும் முடியாது, எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல, தனிச்சு நிற்கிறப்ப ஓட்டை பிரிக்க போகிறாரு. ஓட்டை பிரித்து அதுக்கு யாருக்கு லாபம்? பாஜகவுக்கு லாபம். ஆமாம், திட்டமிட்டே தான் பண்ணுறாங்க. இதை தான் நம்ம சொல்கிறோம். விஜய் அரசியலை எதிர்ப்பதற்கு காரணம் விஜய் ஒரு படுபாதக செயலை செய்வதற்காக துணை போய் கொண்டிருக்கிறார் பாஜகவுக்கு. பாஜகவினுடைய அடிமையாக இருக்கிறார், பி டீமாக இருக்கிறாரு. பாஜக தமிழ்நாட்டில் வர்றதுக்காக வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது ஆபத்து. பாஜக ஒரு மாநிலத்துக்குள்ளே போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத கண்மாடி பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களோட நேரெதிர் சித்தாந்தத்தில் தமிழ்நாடு இருக்குது. இது நம்ம கீழடி ஒன்றும் ஆய்வு பண்ணி ஒன்றும் அறிக்கை வெளியிடாமல் வச்சுருக்கிறாங்க. ஃபண்டு கொடுக்குறதில்ல, ஆமாம், எந்த திட்டங்களும் வரதில்ல. அதையும் மீறி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50 வருஷமாக முன்னேறி போய் நீங்கள் எல்லா வகையிலும் முன்னேறிய மாநிலமாக இருக்குது. சரி, இதுக்கெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான அவங்க திட்டம் வச்சுருக்கீங்க, பொருளாதார திட்டம் வச்சுருக்கீங்க, வேலைவாய்ப்பு திட்டம் வச்சுருக்கீங்க, கல்விக்கான திட்டம் வச்சுருக்கீங்க, நிதிக்கான திட்டம் வச்சுருக்கீங்க. பாஜக ஃபோர்ஸை எதிர்க்க போகிறீங்க. இங்கே இருக்க கட்சி எதுக்கு எதுவுமே பண்ணுறது இல்லையே. ஆனால் எனக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, இனி வந்து ஏதாவது விஜயை பற்றி ஆக்கப்பூர்வம் ஏதாவது பேசியிருக்காரு, இது வரைக்கும் அதுவும் பேசுனதில்லை. விஜய் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, விஜய் நல்லா சிரிக்கிறாரு, அவர் க்யூட்டாக இருக்குது சிரிப்பு, அதுக்காக நாங்கள் ஓட்டு போகிறோம்னா நம்மளை விட முட்டாள் யார் இருக்கா? 50 வருஷமாக உருவாக்கி வச்சிருக்கிற அந்த ஒட்டுமொத்த மாலியும் சிதைஞ்சு போயிடும். அந்த வேதனையில் பேசுகிறோம். கட்டிய மனைவி இன்னைக்கு அந்த வேதனையில் பேசியிருக்காங்க. இப்போ இப்படி ஒரு தவறான ஆள் நம்பிடாதீங்க. என் சங்கீதாவுக்கு தெரியாதா? இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி, தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி பேசினா பொலிட்டிக்கலாக வந்து அஃபெக்ட் ஆகும்னு தெரிஞ்சே தான் பேசுகிறாங்க. ஓகே, இந்த மாதிரியான தவறான ஆள் நம்பாதீங்க. இந்த தவறான ஆளை வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில் கொடுத்துடாதீங்க அப்படி திட்டமிட்டே தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா? கட்டிய பொண்ணாடி சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க. என்ன சொல்கிறீங்க? ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோகம் கிரியேட் ஆயிருக்கு. சினிமா மோகம் தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடுங்கிற போது உண்மையிலேயே வெக்கமாக இருக்கும். ஸோ அதான் சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ இந்த டைமில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கான ஒரு நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் இதுக்கு ரிப்ளை கொடுக்குறாரா, இல்லை வேறு மாதிரி ஃபேஸ் பண்ணுறாரா, இல்லை இது இவருக்கு அரசியல் களத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி.